36,000 நபர்களை இனப்படுகொலை செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு. இதுல குழந்தைகள் மட்டும் 14,000 குழந்தைகள். ஸோ இந்த செய்தியை தொடர்ந்து ஐநா மன்றம் கேட்டு 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 இன்னைக்குதான் உங்களுடைய மனசு என்பது மிகப்பெரிய மாறிடுச்சு போல இருக்குது. இன்றைய தேதியில அறிவிச்சிருக்குது. நிச்சயமாக வரக்கூடிய 26ஆம் தேதி மனித உரிமை நாளாக காணக்கூடிய அந்த நாளில் நாங்கள் இந்த இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு என்ற பட்டியலில் சேர்க்க போறோம். எப்படிப்பட்ட நிலைப்பாடு? அல் கொய்தா ISIS என்ற அமைப்புல வரிசையில தீவிரவாத அமைப்புடைய வரிசையில நாங்கள் இஸ்ரேலுடைய IDF சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு இந்த செய்தியை இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு கடத்தி இருக்கு. ஸோ ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அடிப்படை காரணம் இவர்கள் 14,000 பச்சிளம் குழந்தைகளை இனப்படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சான்றுகள் எனக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக அவர்களை நாங்கள் தீவிரவாத லிஸ்ட்ல சேர்க்க போறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களே, இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் ஹமாஸை ISISோடு முடிச்சு போட்டு ஹமாஸ் தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பரப்பிட்டு இருந்துச்சு. அதற்கு ஐநாவுடைய தலைவர் இதே ஆண்டனி குட்ரஸ் சொல்றாரு, நீங்க ஹமாஸை தீவிரவாத அமைப்புலாம் சொல்ல முடியாது. காரணம் ஏன்? அவர்கள் 2007 எலெக்ஷன்ல நின்னாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு அரசியல் அமைப்பாக ஹமாஸ் இருக்கிறது. ஸோ அது எல்லா விதத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. அதனால ஹமாஸை நீங்கள் தீவிரவாத அமைப்புலாம் சொல்ல முடியாது. அது ஜனநாயக அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஆண்டனி குட்ரஸ் பொதுச் செயலாளர் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அன்னைக்கு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஸோ அதே பொதுச் செயலாளர் இன்னைக்கு IDF-ஐ தீவிரவாத அமைப்பாக பட்டியலில் சேர்க்கிறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். அப்ப நிச்சயமாக இது ஒரு தரமான அடின்னு தான் நம்மளால இங்க சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஒரு கவலையான செய்தி வந்திருக்குங்க. இந்த எகிப்து மற்றும் ஜோர்டான் தொடர்ந்து இந்த பலஸ்தீன் மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. எகிப்துடைய தலைவர் ஃபத்தஹ் சிசி தொடர்ந்து துரோகம் இழைக்கிறார். அவருடைய எல்லைக்குட்பட்ட அந்த ரஃபாவுடைய எல்லையில ஏதாவது நடந்தாதான் நான் காசா மக்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இருந்த நிலையில ரஃபாவுக்குள்ள எகிப்துடைய வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில கூட இன்னைக்கு அவர் ஒரு நடவடிக்கையை கூட இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கல அப்படிங்கிறத யதார்த்த உண்மையாக காணப்படுகிறது. அப்ப ஒட்டுமொத்தத்துல மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகராக இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் ஃபத்தஹ் சிசி காணப்படுறாரு. மறுபக்கம் மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகர் முனாஃபிக்காக இன்னைக்கு ஜோர்டானினுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லா காணப்படுறாரு. நிச்சயமாக இந்த அளவு ஒரு போவார் நான் எதிர்பார்க்கக்கூடிய இல்லை. என்ன நடந்திருக்குன்னா, ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது ஜோர்டானுடைய நகரங்களின் வழியாக உணவுப் பொருட்கள், காய்கறிகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு போறதை இவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த பாதையை வெளியிட்டிருக்கிறாரு. இன்னும் இஸ்ரேலுக்கு பல்வேறு விதத்தில் உதவி செய்கிறாரு. ஹூதிகள், அன்சாருல்லாக்கள் ஏதாவது தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதோட இடைமறிப்பு, சிரியா ஈராக் பகுதிகளில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துதா, என்னுடைய ஃபிளைட்டை ஜெட்டையும் நான் கொடுக்குறேன், போர் விமானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுல கலந்து கொள்வது என்று இஸ்ரேலுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை ஜோர்டான் செஞ்சுட்டு இருந்துச்சு. இன்றைய தேதியில ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மான்ல பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு நபர் தீக்குளிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மான்ல அந்த 2ஆம் அப்துல்லா அரண்மனைக்கு முன்னாடி தீக்குளிச்சு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க என்ன செய்வீங்க? ஒரு மனிதனாக என்ன செய்வீங்க? ஒரு போர்வையை கொண்டு போய் போர்த்து வைங்க, அல்லது தண்ணி எடுத்து ஏதாவது வகையில அவரை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. ஆனா இந்த ஜோர்டானுடைய அரசு என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய போலீசார் சுட்டு கொலை செய்திருக்கிறாரு. அந்த நபரை, தீப்பிடிச்சு எரிஞ்ச நபர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செஞ்சிருக்கிறாரு. அப்ப எந்த அளவு ஒரு மிருகத்தன்மையோட இன்னைக்கு ஜோர்டானுடைய அரசு செயல்படுது. குறிப்பாக 2ஆம் அப்துல்லா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவ படை மற்றும் போலீஸ் படை இரண்டுமே இன்னைக்கு எந்த அளவுனா அந்த அம்மான் நகரத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். பல ஆண்டுகள் சிறை வைக்கக்கூடிய முயற்சி, ஏதாவது உதவி பொருட்கள் உள்ள போது அந்த ட்ரக்கை அப்படியே திருப்பிங்கிட்டு விடுறது, இது போன்ற நயவஞ்சகத்தனத்தை ஜோர்டான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னாடி ஆரோன் என்று சொல்லக்கூடிய சகோதரர் இஸ்ரேல் தூதரத்துக்கு முன்னாடி இதே போல தீக்குளிச்சு அப்படியே கருகிய நிலையில ஃப்ரீ பலஸ்தீன் சொல்லிட்டு இறந்தார். ஸோ அதற்கடுத்து இந்த சம்பவம் என்பது இன்னைக்கு உலக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ் செனட் அவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர், அவருடைய பேர் வெளிப்படையாக அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, செனட் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் இஸ்ரேலுடைய உளவாளியோட தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறார். ஸோ இங்கே அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் அங்கே இஸ்ரேல் உளவாளி பெற்றுக்கொள்கிறான். இஸ்ரேல் உளவாளி கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆட்சியாளர்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு தனது கருத்தை வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த போர்ல பல திசையில் இது 3ஆம் உலக போரா மாற்றணும்னு சொல்லிட்டு பல தலைவர்களை கொல்லக்கூடிய முயற்சியில இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய உளவாளிகள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐயத்தோடு கேள்விகள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியாவுடைய பிரதமர் கொள்வதற்கான முயற்சியில பல நபர்கள் ஈடுபட்டாங்க, அவர் தப்பிச்சிட்டார். இன்றைய தேதியில டென்மார்க்குடைய பிரதமர் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இறைவனுடைய பெரும் கிருபையால அவங்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க. ஸோ அதற்கு முன்னாடி ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி ஒருவேளை இன்கேஸ் இந்த லிஸ்ட்ல அவரு இருந்திருக்கலாம் தான் நம்மளால பார்க்க முடியுது.
உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. இன்னும் வழக்கு என்பது முழுமையாக விசாரிக்கப்பட்டு யார் குற்றவாளி என்று சொல்லப்படலை. ஆனால் அந்த இயற்கையாக நடந்த அந்த விபத்து என்று சொல்லக்கூடிய வேளையில கூட இது போன்ற லிஸ்ட்ல ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசியும் இருந்திருக்கலாமோ, அதனால கொல்லப்பட்டாரோ அப்படிங்கிற கேள்விகள் கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து FIFA இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்குது. அதற்கான பரிசீலனையும் செஞ்சுட்டு இருக்குது. என்னன்னா FIFAவுடைய ஃபுட்பால் அந்த சம்மேளனத்துல ரஷ்யாவுடைய ஃபுட்பால் விளையாட்டு வீரர்கள்லாம் சேர்க்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ மறுபக்கம் இஸ்ரேலுடைய வீரர்கள்லாம் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஸோ இதை கலைப்பதற்காக ரஷ்யாவுடைய ஃபுட்பால் சம்மேளனத்தையும் இதோடு சேர்த்து, அதாவது FIFAவோடு சேர்த்து விளையாடுவதற்கான முன்முயற்சியும் வந்து இன்னைக்கு FIFA எடுத்துட்டு இருக்கு. அதாவது நியூட்ரலாக நாங்கள் இருக்கிறோம், இஸ்ரேலையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், அதே சமயத்தில் ரஷ்யாவை ஏற்றுக்கிறோம். ஏன்னா ரஷ்யாவை ஏற்றுக்கலன்னு பின்னாடி பல நபர்கள் கண்டனத்தை தெரிவிச்சோம். அதான இஸ்ரேலுக்கு ஒரு நீதி, ரஷ்யாவுக்கு ஒரு நீதியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு FIFA வந்து தனது நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.